நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னதெல்லாம் கொஞ்ச வருஷம் நீங்க உயிரோடு இருந்து யாருக்கும் பயன் இல்லாம நீங்க இறக்குறதுக்கு பதிலா உங்களை நேசிக்கிறவங்களுக்கு ஏதாவது பண்ணும்ல. என்னோட ஒரு கிட்னி உங்களுக்கு கொடுக்கறதால இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னா நான் கொடுக்கறேன். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில நான் செய்யற ஒரு உதவியா நீங்க ஏத்துக்கோங்க. எனக்கு சம்மதம் தான். நீங்க உயிரோடு இருக்கணும்னா என்னோட ஒரு கிட்னியை கொடுக்கறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். வேண்டாம், அழாதீங்க. ஹலோ, திவ்யா பேசுறேன் அத்தை. ஹரி என்னம்மா ரொம்ப பிஸியா இருக்கானா? அது அவரோட கம்பெனில ஆஃபீஸ் டைம்ல ஃபோன் யூஸ் பண்ண முடியாது அத்தை. அதனால வீட்ல வச்சுட்டே போயிடுவாரு. அதான் நீங்க கால் பண்ணப்போ எடுத்திருக்க மாட்டாரு. அத்தை, நான் இங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க தான் கால் பண்ணேன் அத்தை. என்ன திவ்யா? மனோஜ் அண்ணாவோட அம்மா எங்க அம்மா கிட்ட ரகசியமா சொல்லியிருக்காங்க. இத பத்தி ஜெயா அன்னைக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. நீ விஷயத்த சொல்லு திவ்யா. வேணுகோபாலுக்கு ஒரு கிட்னி கொடுக்கறதுக்கு மனோஜ் அண்ணா சம்மதிச்சிட்டாரா? மனோஜா? கிட்னி கொடுக்கறத சொல்லி யாரோ பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாங்கல்ல. அதுக்கப்புறமா தான் மனோஜ் அண்ணா இந்த முடிவுக்கு வந்திருக்காரு போல. இது ஜெயா அன்னைக்கு தெரிஞ்சா அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையே வந்துரும். ஹரிக்கு தெரியுமா? நான் எதுவும் சொல்லிக்கல. இந்த விஷயம் உண்மைதானான்னு நீங்க தான் அதை நேர்ல போய் விசாரிக்கணும். ஒருவேளை அது மட்டும் உண்மையா இருந்தா மனோஜ் அண்ணா கிட்ட பேசி கிட்னியை கொடுக்க வேண்டாம்னு கொஞ்சம் சொல்லுங்க அத்தை. அப்படி பண்ணலனா ஜெயானியோட வாழ்க்கையே வீணாயிடும். நீங்க என்னன்னு விசாரிச்சுட்டு கால் பண்ணுங்க அத்தை. யாரு போன்ல? திவ்யா. என்னங்க, வேணுகோபால காப்பாத்த மனோஜ் கிட்னி கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டாராம். அப்படி மட்டும் நடந்தா அதுக்கப்புறம் ஜெயாவுக்கும் மனோஜ்க்குள்ள உறவு அருந்துரும். நம்மளால என்னங்க பண்ண முடியும்? மனோஜ் முடிவு எடுத்தபடியே நடந்துகிட்டாருன்னா வேணு உயிர் பழைச்சிடுவான். பாலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிடும். ஆனா அதுக்கப்புறம் ஜெயாவோட வாழ்க்கை என்ன ஆகும்னு யாராலையுமே சொல்ல முடியாது.
இந்த சமயத்துல நாம எந்த பொண்ணு பக்கம் நிக்கிறது? பாலா பக்கமா இல்ல ஜெயா பக்கமா? அப்பா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஸ்ரீகுட்டி, நீ இன்னும் கிளம்பவே இல்லையா? அப்பா என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. நீ இதுக்கப்புறம் அப்பாவுக்காக வெயிட் பண்ணுமா என்ன? உங்க அப்பாவுக்கு என்னை உன்னை பார்க்க நேரமே கிடையாது. மத்தவங்கள சங்கடப்படுத்தாம நம்ம குடும்பத்தை நாமளே பாத்துக்கிறதா ஸ்ரீகுட்டி நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம போலாம். நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆயிட்டேன். அட பாட்டி, இதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து போர் அடிக்காம இருக்கும். பாட்டி கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம்ல. நான் ஸ்கூலுக்கு போற டைம்ல தான் வருவீங்களா? நீ போயிட்டு வாமா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் போவேன். மனோஜ் ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா என்ன? ஆமா, நான் இன்னைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா போய் ஆகணும். உங்ககிட்ட முக்கியமா பேசி ஆகணும். எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையானு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். அந்த விஷயம் உங்களை பத்தின்னு தெரிஞ்சதும் நேர்ல வந்து அதை பத்தி கேக்குறதா நல்லதுன்னு தோணுச்சு. அதனாலதான் போன் கூட பண்ணாம நான் நேரா இங்க வந்துட்டேன். நீங்க என்ன வேணா என்கிட்ட கேட்கலாம் அத்தை. எனக்கும் அது தெரியும்னா கரெக்டான பதில நானும் சொல்றேன். என்னம்மா? 2 கிட்னியும் ஃபெயிலர் ஆன வேணுவை காப்பாத்துறதுக்கு அவருக்கு கிட்னி கொடுக்கறதா நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்களா? மனோஜ், வேணுவுக்கும் பாலாவுக்கும் நீங்க வாக்கு கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மாவுக்கு எப்படி தெரியுங்கிறதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. அம்மா கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அப்படி ஒரு வாக்க நீங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்களா? சொல்லுங்க. அத கேட்டதுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்ல மனோஜ். அதனாலதான் நான் காலையிலேயே உங்களை பார்க்க வந்துட்டேன். நீங்க அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருந்தா தயவு செஞ்சு அந்த முடிவை கைவிட்டுருங்க. நீங்க பேசாம இருக்கீங்க. அப்படி நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லுங்க. என்னங்க சொல்லுங்க. எனக்கு வாய் திறந்து சொல்லுங்க. அம்மா கேட்டது பொய்ன்னு சொல்லுங்க. யாருக்கு வேணாலும் கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம். ஒருவேளை இந்த மாதிரி எனக்கு நடந்து வேணும் எனக்கு கிட்னி தரேன்னு சொல்லியிருந்தா நீ வேண்டான்னு சொல்லியிருப்பியா? நீங்க சொல்லிருப்பீங்களா வேணுகோபாலோட கிட்னி வேண்டான்னு? என்கிட்ட சொன்ன மாதிரி பாலாவோட வீட்டுக்கே போய் முடிவை மாத்துங்கன்னு வேணு கிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டீங்க. எல்லாருக்கும் என்ன முக்கியம்னா நம்ம அன்பு காட்டுறவங்களோட வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கணும்னு. உன் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு உங்க சின்ன பொண்ணோட புருஷன் சாகாம இருக்கிறதுக்காக நான் எடுத்த முடிவுதான் வேணுவுக்கு என்னோட கிட்னியை கொடுக்கறதுன்னு. என்னங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். எவனோ ஒருத்தனுக்காக உங்களோட கிட்னியை கொடுக்கிறதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். தர மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அவர் விடுங்க. பாலாவோட குடும்பம் என்ன விடவோ உங்க பொண்ணை விடவோ ரொம்ப முக்கியமா போயிடுச்சுல்ல? சொல்லுங்க. ஒரு உயிரை காப்பாத்துறது தான் நம்ம மனுஷனா இருக்கிறதுக்கான அர்த்தமே. அதனால மட்டும்தான் என்னோட கிட்னியை நான் தானமா கொடுக்கறேன்னு சொன்னேன். இல்ல, பாலாவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு தான் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க.
அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு முடிவை நீங்க எடுத்துக்கவே மாட்டீங்க. பாலாவை காப்பாத்தணும்னா நான் ஏன் வேணுகோபாலோட உயிரை காப்பாத்தணும்? அந்த ஆள் சாகுறது தானே எனக்கு சந்தோஷம். பாலா தான் என்னோட குறிக்கோளா இருந்தா நான் ஏன் வேணுவோட உயிரை காப்பாத்தணும்? அவ அவளோட புருஷனோட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுதான் நான் சம்மதிச்சேன். இதுக்கப்புறமாவது சந்தேகப்படாம இரு. உங்க 2 பொண்ணும் அவங்க புருஷன் கூட ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த முடிவுல குறுக்க வரக்கூடாதுன்னு நீங்களே உங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போயிடுங்க. இந்த விஷயத்த ஸ்ரீதேவி அம்மா கிட்ட மனோஜ் சொல்லியிருக்காரு. அப்போ திவ்யாவோட அம்மா அங்க இருந்திருக்காங்க. அப்படிதான் திவ்யாக்கு இது தெரிஞ்சது. என் வீட்டுக்காரு என்னதான் அடம் பிடிச்சாலும் சரி, நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். மனோஜ் என்கிட்ட கேட்ட மாதிரி அவருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்துச்சுன்னா அப்ப நான் என்ன முடிவு எடுப்பனோ அதே மாதிரி தானே வேணுவோட முடிவுல எடுத்தாகணும். பாசத்தினால இல்லனாலும் உறவு முறையில எனக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணுதானே. அப்படின்னா எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? என் புருஷன் கொடுக்கிற கிட்னியை வச்சுக்கிட்டு வேணுகோபால் ஒண்ணு உயிர் பொழைக்க வேண்டாம். எடுத்த முடிவுல மனோஜ் மனசு மாறாம இருந்தாருன்னா என்ன பண்ண முடியும்? இதுக்கு பின்னாடி பாலாதான் இருக்கா. கண்ணீரையும் கஷ்டத்தையும் காட்டி அவ என் வீட்டுக்கார விழ வச்சிருக்கா. எனக்கு அப்படி தோணல. இப்ப இருக்கிற வேணுகோபால் நிலைமையை பார்த்து மனோஜ் சுய விருப்பத்தோட தான் முடிவெடுத்திருக்காரு. கை உடைஞ்சாலே வலிய தாங்க மாட்டாரு. அவரு கிட்னி கொடுக்க சமைச்சிட்டாருன்னு என்னால ஏத்துக்கவே முடியல. என் வீட்டுக்கார அவ கட்டாயப்படுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நடந்திருக்காது. மனோஜோட முடிவை மாத்திக்கங்க அப்படின்னு சொல்ல வந்தனா இப்ப தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டேன் ஜெயா. இதுக்கப்புறம் நீங்களும் நானும் சொன்னா கூட என் வீட்டுக்கார அந்த முடிவுல இருந்து மாற மாட்டாரு. அதை மாத்த ஒருத்தரால தான் முடியும். பாலாவாலதான். ஜெயா, நீங்க பாலாவை போய் பாருங்க. நானா? எதுக்காக? ஜெயாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணாதன்னு நீங்க அவகிட்ட சொல்லுங்க. என்னெல்லாம் வசியம் பண்ணி என் வீட்டுக்கார மயக்கி வச்சிருக்கா அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கும் என் வீட்டுக்காருக்கும் எந்த தொடர்பும் இல்லாத மாதிரி அந்த உறவை இல்லாம பண்ணணும். அதுக்கு நீதான் அவகிட்ட போய் பேசணும், அதான் நல்லது. நான் நம்பர் தரேன், நீ அவளுக்கு கால் பண்ணு. நான் கால் பண்ண சரி வராது. நீங்க போய் அவகிட்ட பேசினா போதும். நான் சொல்ற மாதிரி சொல்லாதீங்க. எல்லாமே நீங்க பேசின மாதிரி பேசுங்க. என் வீட்டுக்காரு கிட்னி கொடுக்க தயாரா இருந்தா நானும் என்னோட பொண்ணு தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஜெயா, நீ ஏமா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? அவகிட்ட போய் நீங்க இந்த மாதிரி தான் சொல்லணும். என் வீட்டுக்காரோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லைன்னா ஜெயாவும் குழந்தையும் உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. ஜெயா, அவளை பயமுறுத்துறதுக்காக நான் இதை சொல்லல. இந்த விஷயத்துல என் வீட்டுக்காரோட மனசு மாறல அப்படின்னா இப்ப நான் சொன்னதை கண்டிப்பா செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் என்னையும் என் பொண்ணையும் யாரும் உயிரோட பார்க்க மாட்டீங்க. எவ்வளவு ஆச்சுங்க? 20. இந்தாங்க. அம்மா, பாட்டி அம்மா வந்திருக்காங்க. எங்க இருக்காங்க? வெளியே நின்னுட்டு இருக்காங்க. ஜெயாவுடைய பழக்க வழக்கம் தான் உனக்கு நல்லா தெரியும்ல. உனக்கு உதவி பண்ண காரணத்துக்காக அவங்க 2 வருஷமா 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருந்தாங்க. அன்னைக்கு அவங்க கூட ஸ்ரீதேவி அம்மா இருந்ததுனால அவங்களுக்கு இடையில இருந்த பிரச்சனையை பத்தி யாருக்கும் தெரியாது. இப்போ அதை விட ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கு காரணம் நான் தான் சொல்ல வரீங்களா? ஏற்கனவே ஜெயா உன் மேல ரொம்ப கோவமா இருக்கா. அவரு மத்தவங்களை விட உன் விஷயத்துலதான் ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்றாருன்னு அவ அப்படி நினைச்சிட்டு இருக்கா. மாமா என்கிட்ட காட்டுற அனுதாபத்துக்கு ஜெயாக்கா வேற அர்த்தத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அவ பக்கம் இருந்து பார்த்தா அது நமக்கு தப்பா தானே தோணும். இப்படி ஒரு சூழ்நிலையில பணம் கொடுத்து உதவி பண்றத தப்பா தான் புரிஞ்சுப்பாங்க.
ஆனா யாரையுமே மதிக்காம தண்ணி அடிச்சிட்டு கண்டபடி திட்டிக்கிட்டு சண்டை சச்சரவு பண்ணிட்டு இருந்த வேணுவுக்காக கிட்னி கொடுக்கறதுக்கு மனோஜ் தயாரா இருக்காருன்னு கேட்கும்போது ஜெயாவால ஏத்துக்க முடியுமா? இந்த முடிவுக்கு அவ கண்டிப்பா எதிர்ப்பா. இந்த வியாதி மனோஜ் மாமாக்கு வந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அவருக்கு வேற யாரும் உதவி பண்ண வராம வேணுகோப்பன் தன்னுடைய கிட்னி கொடுக்க சம்மதிச்சாருன்னா அந்த ஆள் ஒரு கெட்ட குணம் படைச்சவன் அப்படின்னும் அதனால அவருடைய கிட்னி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஜெயாக்கா சொல்லுவாங்களா? அப்படி ஒரு நிலைமை வரும்போது எப்படியாவது புருஷனோட உயிரை காப்பாத்ததான் பாப்பாங்க. அந்த நேரத்துல பைத்தியக்காரனோ இல்ல குஷ்ட நோயாலே உதவி பண்ண வருவாங்கன்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. யார் கொடுக்க ரெடியா வந்தாலும் அதை ஏத்துக்க தான் பாப்பாங்க. நானும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஜெயாவால அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியலம்மா. மனோஜ் மட்டும் இந்த முடிவை கைவிடலனா அவங்க குடும்ப வாழ்க்கையே வீணா போயிடும். அவங்களுக்கு 10 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட எதிர்காலம் என்ன ஆகுறது? உன்னால மட்டும்தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும். நான் என்ன மாதிரி முடிவெடுக்கணும் நீங்களே சொல்லுங்கம்மா. கிட்னியை சேஞ்ச் பண்ண கூட வேணு எத்தனை நாளைக்கு உயிரோடு இருப்பாரு? அப்படி உறுதியா சொல்ல முடியாத ஒரு விஷயத்துக்காக மனோஜை கட்டாயப்படுத்தி அவனோட உடம்புல கத்தி வைக்கணுமா என்ன? நானும் உங்களுடைய பொண்ணு தானே. ஓ நிலைமையும் ஜெயா நிலைமையும் ஒன்னா? மனோஜ் அவர் முடிவுல இருந்து மாறிட்டாருனா அவங்க குடும்பம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நான் விதவியானாலும் பரவாயில்ல, ஆனா ஜெயாக்கா கண்ணீர் விட்டு அழக்கூடாது, அப்படித்தானே? மனோஜ் மாமா ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக தானா முன்னாடி வந்து சொன்னாரு. நீங்களும் ஜெயாக்காவும் ஏன் அதை எதிர்க்கிறீங்கன்னா எனக்கு புரியல. நான் ஏன் எதிர்க்கணும்? ஜெயாக்காவுக்கு இருக்கிற அதே அபிப்பிராயம் தான் உங்களுக்கும் இருக்கு. இல்லனா மனோஜ் மாமாவோட மனசை மாத்த சொல்லி நீங்க எங்க வந்திருக்க மாட்டீங்க. மனோஜ் மாதிரியே வேணும். உனக்கு ஒரு வேலையும் இப்ப கிடைச்சிரும். ஆனா வாழ்நாள் முழுக்க அவன் கண்டிப்பா ஒரு நோயாளியா தான் வாழ போறான். உனக்கு வர சம்பளத்தை அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணி உனக்கு ஒண்ணு இல்லாம போயிட போகுது. அதனால வேணுகோப்பன் செத்து போன அப்படித்தானே? நீ வேணுவை மட்டும் நினைச்சு பார்க்காத. 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் இல்லையா? அவங்களுக்காக நான் சேமிச்சு வைக்கிற சேமிப்பு தான் வேணுகோப்பன். என் பசங்களுடைய அப்பா அம்மாங்கிற முறையில நான் என் பசங்களுக்கு என்னதான் பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க. ஆரோக்கியமா வாழற ஒரு அப்பாவை உன்னால கொடுக்க முடியுமா உங்களுக்கு? எப்படியாவது கொஞ்ச நாளைக்கு அவரோட உயிரை காப்பாத்தலாம். அதுக்காக சந்தோஷமா வாழ்ற ஒரு குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கணுமா? நான் யார்கிட்ட இருந்து எதையுமே பறிக்க போறது கிடையாது. உன்னோட கண்ணீர்லயும் நீ காட்டுற பாசத்திலயும் மனோஜ் விழுந்து கிடக்குறாரு. அத நீயே முடிச்சு வச்சிடணும். இத சாக்கா வச்சு ஜெயா மட்டும் ஏதாவது பண்ணிக்கிட்டானா அதுக்கான பழிய நீ வாழ்நாள் முழுசா அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். உன் அம்மா நானே உன்னதான் குறை சொல்லுவேன். இங்க பாரு, மரணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற வேணுவுக்காக நீ ஜெயாவுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிடாத. உன் அக்காவை சங்கடப்பட வைக்காத. அந்த குடும்பத்தோட சாபத்தை தயவு செஞ்சு நீ வாங்கிடாத. இதை தவிர வேற எதுவும் உங்ககிட்ட சொல்ல நான் விரும்பல. ஹலோ மாமா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? என்னாச்சு பாலா? எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும். நான் ஒருத்தரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கேன். வீடு வரைக்கும் வர முடியுமா? இல்லைன்னா நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, நான் அங்கேயே வரேன்.
பாலா என்ன பிரச்சனை? அதை நான் நேர்ல சொல்றேன், அப்பதான் சரியா இருக்கும். நான் அங்க வரேன். நீ உன் மனப்பூர்வமா சொல்லல, உன்னை யாரோ சொல்ல வச்சிருக்காங்க. அது யாருன்னு சொல்லு. அம்மா என்ன பார்க்க வந்திருந்தாங்க. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. ஜெயா அத்தை கிட்ட சொல்லி அவங்க உன்னை பார்க்க வந்திருக்காங்க. அத்தை இங்க வந்து என்ன சொன்னாங்க? நான் வேணுக்கு கிட்னி கொடுத்தா ஜெயாவும் என் பொண்ணும் செத்துருவேன்னு சொன்னாங்களா? மனோஜ் மாமா, அதுல பாதி கேட்டு பாதி கேட்காம நீ என்ன இங்க வர சொல்லி எடுத்த முடிவை மாத்திக்க சொல்ற. கொஞ்சம் யோசிச்சு பாரு பாலா. வேணுவோட உயிரை காப்பாத்துறது தான் உனக்கு இருக்கிற ஒரு பெரிய கடமையே. என்னோட புருஷனை காப்பாற்ற வேண்டியது அது என்னோட பொறுப்பு தான். ஆனா அதுக்காக என் அக்காவோட குடும்பத்தை நான் நாசமாக்க மாட்டேன். இன்னொரு ஆள் கிடைக்கிற வரைக்கும் நாங்க வெயிட் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கோம். இன்னும் எத்தனை நாள் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் அவரோட சாவு நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. நீ உன்னோட அக்கா அம்மா பேச்ச கேட்டு உன் புருஷனோட உயிரை சிக்கல விட்டுறாத. ஜெயக்காவோட சுபாவம் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்துல நான் அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா என் அம்மாவே எனக்கு சாபம் கொடுத்துருவாங்க. என் புருஷனை காப்பாத்துறதுக்கு நான் உங்க கூட சேர்ந்துட்டேன் அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசுவாங்க. அது கூட சேர்ந்து என் அக்கா கேவலமான விஷயம் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நான் என் புருஷனுக்காக இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும். அதனால நீங்க உங்களுடைய முடிவை மாத்திக்கணும். என் வீட்டுக்காரருக்கு நீங்க கிட்னி எல்லாம் கொடுக்க வேண்டாம். என் அக்கா வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு வர எந்த விதமான சந்தோஷமும் எனக்கு வேண்டாம். மாமா, நீங்க ஜெயக்கா சொல்ற மாதிரியே பண்ணுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.